நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ப்ளீஸுங்க, ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. கிளம்புங்க. தமிழ் யாரு? நான் தான்ப்பா. தமிழ் அப்பா என்னப்பா பண்ற? ஒரு நிமிஷம்ப்பா. ஏன்பா இந்த நேரத்தில்? என்னப்பா இன்னும் தூங்கலையா? இல்லை, அது தூங்கணும். பேச்சு சத்தம் ஏதோ கேட்டது. இல்லைப்பா, ஃபோனில் பாட்டுக்கு. என்னப்பா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கப்பா. ஒரு நிமிஷம் என் கூட வா. இல்லைப்பா, நீங்கள் படுங்க, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். இல்லை, இப்பவே பேசணும், வா. என்னங்கப்பா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பேருக்கு தானே நான் அப்பா. மற்றபடி நம்ம குடும்பத்துக்கு தேவையான நல்லது கெட்டதையெல்லாம் யோசிச்சு செய்யக்கூடியவன் நீ தானே. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் குடும்பத்துக்கு எது நல்லது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எது சரின்னு டக்குன்னு யோசிச்சு முடிவெடுக்கிறதுல ஒன்றை அடிச்சுக்க ஆளே கிடையாது. உங்க அம்மா, நான், உன் தங்கச்சி, நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் கொஞ்சம் சுயநலமாக யோசிச்சிருப்போம். ஆனால் தமிழ் எப்போவுமே அப்படி நடந்துக்கிட்டதில்லை. தமிழுக்கு குடும்பம்தான் எல்லாமே, அப்புறம்தான் மற்றது. எதுக்குப்பா இப்போ அதெல்லாம் பேசிக்கிட்டு? இல்லை தமிழ், குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து நீ எல்லா விஷயமும் பண்ணுற. உனக்குன்னு ஒரு விஷயம் வர்றப்போ உனக்கு பிடிச்சது செய்ய வேண்டிய கடமை இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. எங்க எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கக்கூடிய உன்னை பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி உன்னோட கல்யாணத்தினால குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இம்புட்டு நாளா நீ பார்த்து பார்த்து செஞ்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இனிமே நீ செய்ய போறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா பயல்களும் உன்னை பார்த்து தான் பொறாமப்பட்டு இருக்கானுங்க. சான்ஸ் கிடைச்சா உன்னை பத்தி தப்பா பேச காத்துக்கிட்டு இருக்கானுங்க. நீ அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது தமிழ். உன் கல்யாணத்தினால உன்னோட தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி இல்லைப்பா. தமிழ், இது வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உனக்கே இது புரியும். மீனாட்சி கல்யாணம் மாதிரி இன்னொரு கல்யாணத்துக்கு போராடுற சக்தி எனக்கு இல்லை. இது வேண்டாம். உனக்கு, நம்ம குடும்பத்துக்கு, மாப்பிள்ளையோட குடும்பத்துக்கு, உன் தங்கச்சியோட எதிர்காலத்துக்கு இது நல்லதில்லைப்பா. அப்பா, இதுக்கு மேல இதுதான் வேணும்னு மீனாட்சி மாதிரி நீ அடம் பிடிச்சா அப்பா நிச்சயமா உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அப்பா முன்னாடி நிற்பேன். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வேண்டான்னு தான் உங்ககிட்ட சொல்றேன். முடிவு எதுவா இருந்தாலும் நீயே எடு.
எடுக்கிற முடிவை நல்லா யோசிச்சு எடு. போ. தமிழ், சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்காங்க. ஏதாவது ஒன்று நடந்தா அசிங்கமாயிடும். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்ட. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லு. பா, இந்த தாலி பிரிச்சு கோக்குறதுன்னா என்ன? ஏண்டா அது என்னன்னு தெரியாமல கிளம்பி வந்திருக்கிற? அவன் எங்க தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வந்தான். அதுவும் சரிதான். தாலி பிரிச்சு கோக்கும் ஃபங்க்ஷன் 5 வரிகள் மிகாமல் ஒரு சிறு குறிப்பு வரைக. ரொம்ப சாதாரண மேட்டர்டா. மஞ்ச கயிறுல 3 முடிச்சு போட்டல, அந்த மஞ்ச கயித்துல இருக்கிற தாலிய கோல்டு செயினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற ஃபங்க்ஷன் தான் தாலி பிரித்து கோத்தல். வழக்கமா இத பொண்ணு வீட்டுல விளக்குக்கு முன்னால வச்சு பண்ணுவாங்க. நம்ம மாமா பிரதர்ஸோடைய பந்தாவை பத்தி தெரியும்ல உனக்கு. காலை கடன் கழிக்க போறதா இருந்தாலும் கையில மினரல் வாட்டர் எடுத்துட்டு தான் போவானுங்க. அப்பா, அந்த செயின் ஒரு மேட்டர் சொன்னியே, அது யார் அக்கௌண்ட்ல வரும்? அட பாவி, தாலிக்கு நம்ம அக்கௌண்ட் தான்டா. ஆமா, கொடுங்க. 100 பவுன் நம்ம கிட்டே வாங்கி அவங்க பொண்ணுக்கு போட்டு வெள்ளை வெட்டி வள்ளல் ஆயிட்டாரு. நீ போட்ட 100 பவுன் நகையை வித்து உன் கடன் அடைச்சி மீனாட்சி இப்ப கொலங்காத்த திருமகளா வசந்து நிக்கிறா. இதுல செயினை வேற நாம போடணுமாக்கும். அது இல்லம்மா, தாலி செயினை நம்ம தானே போடணும். ஃபங்க்ஷனுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்ன செயினை நீங்க போடுறதா நாங்க போடுறதா சொன்னா இப்ப செயினுக்கு எங்கங்க போறது? ஐயோ, நான் நீ அரேஞ்ச் பண்ணிருப்பேன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். நான் நீங்க அரேஞ்ச் பண்ணிருப்பீங்கல்ல நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ செயினை சம்பந்தியா ரெடி பண்ணிருக்கிறாரு. ஐயா, அது பெரிய அசிங்கமாச்சே. சரவணா, என்னடா இது? என்னைய கூப்பிட்டு? இல்லடா, அந்த செயின் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. போச்சா? அந்த 5 பவுன் போச்சா? 5 பவுன்ல ஒண்ணும் இல்ல. அப்புறம் 15 பவுன் தான். ஐயோ, அப்படி புளிய சேர்ந்து அடிக்கிற கூத்து தாங்க முடியலையே. ஏண்டா 15 பவுனுக்கு எங்கடா போன? அதெல்லாம் ஃபேமிலி சீக்ரெட், பப்ளிக்லாம் கேட்காத. என்கிட்ட 15 பவுனுக்கு செயின் இல்லையே. அதுலயும் 10 பவுன் 5 பவுன் தானே பேங்க்ல வச்சிருக்கேன். பேங்க்ல வச்சிருக்கியாமா? ஆமா, அதுக்கு என்ன சிரிப்பு? ஏண்டி, நீ 10 பவுனுமா 5 பவுனுமா நகைய பேங்க்ல வச்சிருக்கன்ற, உன் புள்ள 15 பவுனுக்கு ஒரு செயினை வாங்கியிருக்கிறேன்னு சொல்றான். பெருக்கி வகுத்து பாரு, கணக்கு சரியா வரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க, எல்லாரும் தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கங்க. வா, தொட்டு கும்பிட்டுக்க. மாப்பிள்ளையோட சகோதரி வாங்கோ, தொட்டு கும்பிட்டுக்கோமா, போட்டு விடுமா. பிள்ளை எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்தாமா. தீர்க்க சுமங்கலியா இருமா, நல்லா இருமா. நல்லா இருமா, நல்லா இரு. மாப்பிள்ள வந்தது வந்துட்டேன், நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
மாப்பிள சந்தனம்லாம் தடவக்கூடாது, குங்குமம் மட்டும் வச்சா போறோம். அதெல்லாம் முன்னாடியே சொல்றது இல்லையா? அது சரி. தங்கச்சி, என்னம்மா முதல் பந்தியிலே உட்கார்ந்துட்ட? அண்ணனுங்க கொடுக்கிற விருந்து முதல்ல நான் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாதானே உங்களுக்கு திருப்தி. பாரா, பார்வதி கூட பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டா. யாருன்னு நம்ம ரத்தம்லண்ணே குசும்பு இருக்கத்தானே செய்யும். ஆ, தங்கச்சி, குறும்பாடா சந்தையிலிருந்து புடிச்சிட்டு வந்திருக்கிறோம். எல்லாரையும் நல்லா சாப்பிட சொல்லு. என்னங்க அவங்க எல்லாரையும் சொன்னது என்னதான்னு எனக்கு தெரியுது. சம்பந்தி ஜம்மாயிங்க. ம், ஏங்க வெறும் இலையை போட்டு ஜமாயிங்கன்னா வருது வருது, எல்லா ஐட்டமும் வருது. அரை மணி நேரமா ட்ரெய்லரை தான் ஓட்டிட்டு இருக்கிறீங்க. 4 தடவை தண்ணி ஊத்திட்டு போயிட்டாங்க. குடிச்சு பாதி வயிறு ரொம்பிடுச்சு. என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருப்பேன் இல்லையா? சிக்கன் ஃப்ரை ஒரு 2 கிலோ கோழி எடுத்து வெட்டு 2 துண்டு 4. அடேடி, கோழி, அந்த கோழி போட்ட முட்டை, மட்டன் குழம்பு லெக் பீஸுகளுடன், அடேங்கப்பா, சில பல புறாக்கள், சில பல ஆடை இல்லாத காடைகள், சில பல முயல்கள், அப்புறம் ஈமு கோழிகள், அப்புறம் அது என்னன்னா ஒட்டகம்னு சொல்லியிருந்தோம். அது ராஜஸ்தான்ல இருந்து வாக்கிங்லயே வர்றதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏங்க என்னம்மா? அந்த மொட்டை தலையன் சொல்றான்னு நீங்களும் வாயான்னு பழந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லடி, பில்டப் எல்லாம் பயங்கரமா இருக்கே, அதான். அவனுங்களை பத்தி தெரியாதா உங்களுக்கு? இல்லம்மா, ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் பயங்கரமா செலவு பண்ணிட்டு இருக்கானுங்க. கிழிச்சானுங்க. ராத்திரி 2 மணிக்கு அண்ணனும் தம்பியை கிளம்பி போனானுங்க. எங்க போனாங்க? ஆடு திருடுறதுக்கு. ரோட்ல படுத்துட்டு இருந்த 3 ஆட்டை திருடிட்டு வந்துட்டானுங்க. அப்படியா சொல்றேன்? ஓ, புறாக்கள் வேற சொன்னாங்களே. உரிச்சதுக்கு அப்புறம் புறாவா இருந்தானே காக்காவா இருந்தானே எல்லாம் ஒண்ணுதானே. என்னடி சொல்ற? அவனுங்க காசு கொடுத்து வாங்கினது வெறும் முட்டை மட்டும்தான். அதுவும் எண்ணி 10 முட்டை. இங்க பாருங்க, இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 2, 7, சரவணன் மீனாட்சிக்கு 2, மொத்தம் 9. ஒரு சேஃப்டிக்கு எக்ஸ்ட்ரா 1 முட்டை. இன்னும் 2 முட்டை வேணும்னு கேட்டு பாருங்க, அவனுங்க லட்சணம் தெரியும். ஏண்டிமா ஒரேடியா தாக்குறியே. அண்ணன் வரான். தமிழு, உண்மையான விருந்து எல்லாம் தானே? ரெடியா இல்லையா? ஆயிடுச்சு மாமா. அடுக்குப்பா இலையில. என்னது? உப்பு இந்த வேணாம். ஏண்டி உப்பு வானான்ற? நாளைக்கு சொல்லி காட்டுவானுங்க என் வீட்டு உப்பை தின்னு தான் வளர்ந்தாங்கன்னு. அடிப்பாவி, உப்ப தின்றதுன்னா அவங்க வீட்டு உப்பு தின்றதா அர்த்தம் இல்ல, அவங்க கையால சாப்பிடக்கூடாதுன்னு தான் அர்த்தம். பழமொழியில உப்பு தான் சொல்லியிருக்கு. நல்ல பொரிச்ச கோழி லெக் பீஸா இருக்க. ஏங்க பாத்தீங்களா அந்த பையன் நக்கல? என்னம்மா? இங்க பாருங்க, சௌந்தர்யாவுக்கு பெரிய லெக் பீஸ், உங்களுக்கு பாருங்க இங்கேயும் பெரிய லெக் பீஸ். ஏன் இலைய பாருங்க, இத்துணூண்டு. பாவம், அவன் என்னமா பண்ணுவா? கோரிக்கை 2 கால் தானே, இங்க ஒண்ணு அங்க. அண்ணா என்ன பண்றாரு? அண்ணன் வேஷ்டியை லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா வெளுத்து வாங்க போறாருன்னு அர்த்தம். மெதுவா மெதுவா சிந்தாம. போதும் போதும் போதும். சாரி சாரி சாரி. பாத்து பாத்துப்பா. கோச்சுக்காதம்மா, இனிமே அவன் பார்த்து ஊத்துவான். பாத்துக்கிட்டே தான் ஊத்தணும். ஏய், வாய் மூடிட்டு சாப்பிட்றி, இல்லாத பிரச்சனை நீயா உருவாக்காத.
தம்பி சாப்பாடு எப்படிடா? என்னென்ன கேள்வி இது? ராழ உருண்டு, நம்ம உருண்டு. அண்ணா, அந்த வைத்தியநாதன் 1/2 கிலோ கறி எடுத்து ஊருக்கே சோறு போடுவேன். நம்மளாம் அப்படியானே? ஒவ்வொரு இலையிலையும் ஒரு ஆட்டுக்குட்டி படுத்து கிடந்ததேனே. பீஸ்லயே அடிச்சோம்ல, ஆடி போயிட்டாங்கன்னா எல்லாம். இப்ப தெரிஞ்சிருக்கா அவங்களுக்கு விருந்து கொடுக்கறதுன்னா என்னன்னு. அம்மாடி வாமா, வா வா. இல்ல நீங்க ஃப்ரீயா பேசிட்டு இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வாமா வா வா. வாமா. நாங்க யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படியா? யாருன்னு சொல்லு பாப்போம். நீங்க தமிழோட தாய்மாமா. தம்பி கேட்டியாடா? கேட்டனே, கேட்டேன். மீனாட்சியோட தாய் மாமன் இல்ல, தமிழ், தமிழோட தாய் மாமன். சாரி. அட என்னம்மா நீ சாரி எல்லாம் சொல்லிட்ட. நீ சரியா தானே சொன்ன. நாங்க தமிழுக்கும் தாய் மாமனுக்கு தானே. இல்ல மீனாட்சியோட தாய்மாமான்னு சொல்லிருக்கணும். சரவண சொல்லியிருந்தா மீனாட்சியோட தாய் மாமன்னு சொல்லியிருப்பான். நீ தமிழோட தாய் மாமனு தானே சொல்லி ஆகணும். என்னம்மா பாக்குற? எல்லாம் எங்களுக்கு தெரியும். இல்ல அது இங்க பாருமா, நாங்க தமிழுக்கு தாய் மாமன்னா உனக்கு நாங்க என்ன வேணும்? பெரியப்பா சித்தப்பா முறை வேணும். அதனால நீ எங்களை பார்த்து தேவையில்லாம பயப்படாதே. உனக்கும் தமிழுக்கும் நடுவுல ஒரு கரண்ட் ஓடிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த விஷயமா நாங்க தமிழ்கிட்டையும் பேசிட்டோம். இப்பவே சொல்லிடுறோமா, அந்த வைத்தியநாதன் ஒரு வயிற்றெரிச்சல் பிடிச்சவன். அவன் என் தங்கச்சி புருஷன் தான். அவனை திட்டுறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. அம்மாடி, இந்த மேட்டர் வெளியே தெரிஞ்சா வைத்தியநாதன் ஒத்துக்க மாட்டான், பார்வதி ஒத்துக்க மாட்டா. 2 பேரும் பேராசை பிடிச்சவங்க. தமிழுக்கு பார்க்கிற பொண்ணு பெரிய இடமா இருக்கணும்னு நாக்க தொங்க போட்டுட்டு அலையிறானுங்க. அண்ணே, இவங்களே ஓரளவுக்கு வசதியான இடம் தானே. இவங்க தான் வேணும்னு கேட்டா அடிச்சு பிடிச்சு பண்ணிட போறாங்க. இவங்க பண்ணுவாங்கடா, அவன் கேட்க முடியாதுல்ல. என்னன்னு சொல்றீங்க? ஆமாப்பா, பொண்ணு கொடுத்த வீட்டுல போய் அதை செய் இதை செய்யன்னு கேட்டா மீனாட்சிக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு இவங்களும் கேட்பாங்கல்ல. அட ஆமா. ஆமா தம்பி, ஏதாவது காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை கட் பண்ணி விடத்தான் வைத்தியநாத பாப்பான். ஆமனே ஆமனே. நாம தான் இந்த புள்ளைக்கு தாயா தகப்பனா இருந்து போராடி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். அப்பம்னே, இங்க பாருமா, தமிழுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு தமிழை பிடிச்சிருக்கு. நீ கவலையே படாத, இந்த கல்யாணம் நடக்கும். நீ அப்பப்போ என்ன நடக்குதுன்னு எங்க கிட்ட சொல்லிட்டே இரு. அப்பதான் ஃபாலோ பண்ணி மேட்டர் முடிக்க முடியும். சரிங்க பெரியப்பா. அதான். இங்க பாருமா, எங்க 2 பேரை தவிர உனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. நீ யாருகிட்டையும் எங்களை பத்தி சொல்லாத. எல்லார பத்தியும் எங்க கிட்ட சொல்லு. கவலைப்படாம போ. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். தேங்க்ஸ் பெரியப்பா. யாரு என்ன பல்டி அடிச்சாலும் தமிழை மட்டும் விட்டுறாத. நீ ஸ்ட்ராங்கா இரு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வரேன் பெரியப்பா. வரேன் சித்தப்பா. அண்ணே, எப்படினே இந்த உலகம் இன்னும் நம்மளை நம்புது? தம்பி, நல்லவங்களை 4 பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா கெட்டவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும்.